Good morning students. EC 3251 circuit analysis November December 2023 ஒரு அனாலிசிஸ் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். Find the value of current I. I எங்க இருக்கு? 10 ohmல இருக்கு. For the circuit shown in figure சொல்லி கேக்குறாங்க. சரியா? சோ நான் இந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சு அப்படினா நல்லா பாருங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஒரு 5 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல சூப்பர் பொசிஷன் தியரம் தான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 வோல்ட் சோர்ஸை மட்டும் நம்ம அலோவ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த சர்க்யூட் எப்படி ஆகும், ஒரு 5 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது கூட ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அகைன் சீரிஸ் கனெக்ஷன் ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அகைன் சீரிஸ் கனெக்ஷன் ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர். கரெக்டாக? சரி, ஓகே, ஃபைன். இப்போ பாருங்கள் 5 + 5 + 10, ஏன்னா மூணுமே சீரிஸ் கனெக்ஷன். அப்போ R வேல்யூ அளவு 20, V வேல்யூ அளவு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ I = V/R போட்டுடலாமா? அப்போ 5/20 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5/20 1/4 கிடைக்கும். 1/4னா 0.25 ஆம்பியர் டவுன்வர்ட் டைரக்ஷன். கரெக்டாக சொல்லுது, புரியுதா? 1 5 is 5, 4 5 are 20, கால்னா 0.25 ஆம்பியர். இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 2 அலோவ் ஒன்லி 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரிமைனிங் 5 வோல்ட் சோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். சரி, ஷார்ட் பண்ணிடுவோம். ஒரு 5 ஆம்பியர் சரி ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர். சரிங்களா? ரைட். இப்போ என்ன இருக்குது? மிடில் லெக்கில் ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் தான் லெஃப்ட்லையும் பிரியும், ரைட்லையும் பிரியும். ஸோ நமக்கு வர வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் டிவிஷன் ரூல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கரண்ட் டிவிஷன் ரூல் படி நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலாக இந்த ரைட் லெக்கில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் வேணும். ஏன்னா இந்த பாயிண்டில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதான் இங்கே ஃப்ளோ ஆகும், அதான் இங்கே ஃப்ளோ ஆகும், அதான் இங்கே ஃப்ளோ ஆகும், அதான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு தேவை இந்த 2 பிரான்ச்சையும் சேர்த்து முதல்ல ஒரே பிரான்ச்சாக நமக்கு வரைய தெரியணும். அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் சிம்பிள் ஆகும். 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் கெட்ஸ் divided into 2 parallel branches. One is left side 5 ohm resistor, another one is right side 15 ohm resistor. கரெக்டா? இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? அப்போ நமக்கு என்ன தேவை? 15 ஓம்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் தேவை. நீங்கள் கொஷினை தப்பாக படிச்சிடாதீங்க. சார் நமக்கு 10 தான் வேணும், அதனால் தயவு செஞ்சு 10ன்னு போட்டுறாதீங்க. 15 ஓம்ஸ் சாரி டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஃபார்முலா என்ன? the resistance which is not needed divided by total resistor. கரெக்டா? சரி, டோட்டல் கரண்ட் எவ்வளவு? 1 ஆம்பியர். எது தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸ்? லெஃப்ட் சைடில் உள்ள 5 ஓம் நமக்கு தேவையில்லை. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன? இந்த 1 ஆம்பியர் கரண்ட்டை யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்க? 5 ஓம் + 50 ஓம், அப்போ 20. கரெக்டா? ஸோ சேம் 1/4. அப்போ 1/4 = 0.25 ஆம்பியர். இங்கேருந்து 1 ஆம்பியர் இருந்து வரக்கூடிய கரண்ட் என்னாகும்? அதுவும் டவுன்வர்ட்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டவுன்வர்ட்ஸ். அப்போ சூப்பர் பொசிஷன் தியரம் படி 5 வோல்ட் சோர்ஸ் இருந்தாலும் 0.25 ஆம்பியர் தான் கிடைக்குது. 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் 0.25 ஆம்பியர் தான் கிடைக்குது. அப்போ நெட் கரண்ட் என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ டோட்டல் கரண்ட் 0.5 ஆம்பியர். அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதே ப்ராப்ளத்தை 0.5 ஆம்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அது என்ன வேறு ஏதாவது மெத்தடு? இப்போ நான் இதை நோடல் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். நோடல் மெத்தடில் இதில் ஒரே ஒரு நோடு இருக்குது, இது கிரவுண்டு. சரியா? சரி, ரைட், ஓகே. அப்போ 5 ஓம் கரண்ட் த்ரூ 5 ஓம் ப்ளஸ் கரண்ட் த்ரூ 15 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். கரெக்டாக? அதாவது என்ன பண்ணுறோம், இப்போ இந்த படத்தை ஒரு 1 ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் 15 எடுத்துக்கிட்டு ரைட் சைடில் இதை 5ன்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே ஒரு 5 வோல்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ நல்லா பாருங்கள், நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படி இந்த கரண்ட் 1 ஆம்பியர் இருக்குல்ல, இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 5 ஓமில் உள்ள ட்ராப்பு ப்ளஸ் இந்த 15 ஓமில் உள்ள ட்ராப்பு. கரெக்டாக எழுதிருக்கேனா? அதுதான் இந்த ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ I5 + I15 is equal to 1 ஆம்பியர். இந்த கரண்ட்டையும் கூட்டினா நமக்கு இன்கமிங் கரண்ட் 1 ஆம்ப்ஸ் வந்துடும். அப்போது 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளவு? 5. இங்கே என்ன நான் நோட் எடுக்க போகிறேன்? V - 5/5 + V/15 is equal to 1 ஆம்பியர். சரி, இப்போ எல்சிஎம் எடுத்துருவோமா?
எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 15 கிடைக்கும் 3v minus 15 plus v கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 15 is equal to 4v minus 15 கரெக்டாக இந்த மைனஸ் 15 இங்கே வந்தால் என்ன ஆகும் 30 is equal to 4v கரெக்டாக அப்போ v is equal to 30/4 30/4 எவ்வளோ கிடைக்கும் 7.5 வோல்ட்டா ரைட்டு அப்போ 7.5 வோல்ட்டுங்கிறது நோடு வோல்டேஜ் நமக்கு என்ன வேணும் 10 ஓம்ஸில் உள்ள கரண்ட் வேணும் அப்போ கரண்ட் 10 ohms equal to 7.5 volt by 15 ohms இந்த இடத்துல எல்லாருமே தப்பு பண்ணிடுவீங்க என்ன பண்ணிடுவீங்க 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க ஏன் 10 போடக்கூடாது ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 7.5 வோல்டேஜ் அப்போ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதான் இங்கே ஃப்ளோ ஆகும் அதான் இங்கே ஃப்ளோ ஆகும் அதான் இங்கே ஃப்ளோ ஆகும் அதான் இங்கே ஃப்ளோ ஆகும் அப்போ நீங்கள் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னக்கூட்டி இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரீஸ்னு எடுத்துக்கணும் எடுத்தால் தான் 15 ஓம் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இல்லைன்னா தப்பாக என்ன பண்ணுவீங்க 10 ஓம்னு போட்டுருவீங்க அப்போது 7.5/15 அப்போ 75 into 15 into 10 ஒரு 15 15 5 15 75 5/10 5/10 எவ்வளோ 0.5 ஆம்பியர் இதே தான் சூப்பர் பொசிஷன் திறமை வந்துச்சா ஸோ மெத்தட் எது வேணாலும் ஆன்சர் சேம் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்